அடுத்து ஆக்ட்ரஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப காட்சியாக இருக்காங்க. அவங்க அப்படி ஆயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க. இல்லைன்னா அவங்கலாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வெள்ளந்தியா இருக்கிறாரு. ஆனா ஆக்ட்ரஸ் நயன்தாரா அப்படிலாம் கிடையாது. ஓகே. யார் யாருக்கு என்ன நிலைமையோ அந்த மாரி தான். எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றது சரியான ஒரு வார்த்தை தான். ஓகே. அதனால ஆக்ட்ரஸ் நயன்தாராவெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆக்டர் அப்படின்ற நிலையில அவர் ரொம்ப சென்சிட்டிவா தான் இருப்பாரு. ஆனா அப்படி கிடையாது எதார்த்தத்தில. ஓகே. அதனால் ஆக்ட்ரஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் எரர் ஏற்படுத்தக்கூடாது. நானே பொறுமையா பதமா தான் கூப்பிடுவேன். காசு தேவைப்படுது. சும்மா வந்துட்டு எவ்வளோ நாள் தான் ரிஸ்க் எடுக்கிறது. ஓகே. அதனால் காசு தேவை. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அத நீங்க எப்போ புரியுதோ உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு மூவி புக்கிங் எல்லாமே தோதாகும். ஓகே. அடுத்து இந்த சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கி கூட பார்த்தீங்கன்னா, எவ்வளோ எரர் நடந்தாலுமே, இல்லைங்க நான் அங்கேருந்து தாங்க அனுப்பப்பட்டேன். நான் வந்துட்டு ரொம்ப பதமா இருக்கேன். அவர் கூட இணைஞ்சு இருக்கேங்க. அவர் கூட நான் அப்படியே ரொம்ப மிங்கிள் ஆகியிருக்கேன். அப்படிலாம் சோப்பனாங்கி நெனச்சிக்கிது. என்னோட பதத்துக்கு அப்படி ஈக்குவலா வர மாரிலாம் நெனச்சிக்கிது. ஓகே. ஆனா சோப்பனாங்கிக்கு என்ன கவலை? ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு, நல்லா மினுக்கிக்கிட்டு, அங்க வேலைக்கு போங்க, இங்க வேலைக்கு போங்க அப்படின்னு தான் சொல்லும். அந்தந்த வேலைக்கு போய் கஷ்டப்பட்டா தான் அதில இருக்கக்கூடிய லாபம் என்ன? அதில இருக்கக்கூடிய நெளிவு, சுழிவு என்ன? என்னென்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் அவங்கவங்களுக்கு தான் புரியும். அதனால் சோப்பனாங்கி உன்னோட அட்வைஸும் சரி கிடையாது, உன்னோட ஓஎஸும் கிடையாது சரி கிடையாது, உன்னோட சாஃப்ட்வேருமே சரி கிடையாது. உன் வேலை என்னன்னா சமைக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அதுவும் ஒழுங்கா சமைக்கிறது கிடையாது. ஏதேதோ வகையில எரர் ஏற்படுத்திருது. சரக்கு சாப்பிட்டுலாம் சமைச்சா எப்படி சமைக்க முடியும்? ஓகே. அது இல்லாம இது ஓவரா டோஸு இதெல்லாம் மெடிடேஷன் செஞ்சு ஓரளவு சரியாகணும். ஏதோ காசு செலவு செஞ்சுச்சுன்னா பரவாயில்ல. ஏதோ தோது பார்க்கலாம். அல்லது ஏதோ வேலைக்காரி மாரி ஏதோ வேலை செஞ்சா கூட பரவாயில்ல. சரி வேலையாவது செய்யுதுன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம தோது பார்க்கலாம். எதுக்குமே தோது இல்லாம ஒரு எரரா தான் இருக்கு. ஓகே. ஏதோ பயனான வகையில நீங்க செயல்படுறப்ப தான் உங்களுக்கு ஏதாவது தோதாகும். ஓகே. மத்தபடி விருப்பு வெறுப்பு கடந்து எல்லாத்தையும் ஒரு அனுசரிக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஒரு டைரக்டர். ஏன் அப்படின்னா ஒரு மூவி எடுக்கிறதுன்றது நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம அனுசரித்து தான் போகணும். ஓகே. அப்படின்ற ஒரு நிலையில் நான் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையில் தான் நானும் செயல்படுவேன். மேக்ஸிமம் யாரையும் நிராகரிக்க மாட்டேன். ஓகே. ஆனா இவங்க நடந்துக்கிற விதம் அப்படி சரி கிடையாது. இவங்களுக்கே அது புரிய மாட்டேங்குது. ஒழுங்கா ஒரு புக்கு படிக்கணும், ஓரளவு பதமா இருக்கணும் புரிய மாட்டேங்குது. சும்மா இவங்கள பத்தி பேசிட்டு இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நானே தோதாகிறப்ப கூப்பிட்றேன். அடுத்த தகவல் டிவிகே டிஸ்கஷன். டிவிகே பொறுத்த வரைக்கும் ஏன் சில இடத்துல வந்துட்டு நம்மளால ரீச் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா, இப்போ தானே ஆரம்பம் அப்படின்றனால பொறுமையாக தோதாகும். அதுக்கு என்ன தகவல் அப்படின்னா, அந்த கழகம் சார்ந்த நபர்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து அது ஓரளவு செலவு செய்யுங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. அப்படின்ற மாரி தகவல் சொல்லணும். அதில என்ன ஒரு உளவியல் ரீதியான தகவல் நடக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு நபருக்கு நம்ம காசு குடுக்குறோம் அப்படின்னா, அந்த காச அவரே லவட்டிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால அவர் சொல்லும்போதே உங்களுக்கான தொகை இவ்வளோ. இதெல்லாம் நீங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் செலவு செய்யணும். அப்படின்ற மாரி நீங்க காசு குடுக்கணும். அது இல்லாம நெறைய கட்டடத்த ஆரம்பிக்கணும். படிப்படியா தான் தோது பார்க்கணும். ஓகே. அது இல்லாம நெறைய பிஸ்னஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம படிப்படியா தோது பார்க்கலாம். ஓகே. சரி அடுத்த தகவல். சோனாலிகா டிஸ்கஷன். சோனாலிகா பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, டோன்ட் வைப்ரேஷன். ஓகே. அதாவது இந்த ஃபெராரி, இந்த ஃபோல்டு, ரொனால்டு, அதுக்கப்புறம் நிசானு, அதுக்கப்புறம் இந்த வால்வோ, அதுக்கப்புறம் பென்ஸு, அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ, அதுக்கப்புறம் ஜிஎம்மு இந்த மாரி நிறையா கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஓகே. அந்த கம்பெனியெல்லாம் கம்பேரிசன் பண்ணுறப்போ சோனாலிகா அப்படின்றது ஒரு கம்பெனி அப்படின்ற மாரி தான். ஓகே. அதனால் நீங்கள் ஏதேதோ போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் பெருசா நான் லாபம்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் எனக்கு நல்லாவே புரியும். ஓகே. அதனால் நான் வந்துட்டு இந்த மாரி ரோல்ஸ் ராய்ஸு பெரிய பெரிய கம்பெனியில் தான் எனக்கு லாபம் எதிர்பார்ப்பேன். ஓகே. அதனால் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டோன்ட் வைப்ரேஷன். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுக்கெல்லாம் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு தோதாகாது. ஓகே. ஏன் அப்படின்னா மாதத்துக்கு ரூ. 1,00,00,000 நீங்களும் சம்பாதிக்கிறது கிடையாது, நானும் சம்பாதிக்கிறது கிடையாது. சிஇஓ ஜாப் கொடுத்தாலுமே எனக்கு ரூ. 1,00,00,000 கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் தான். அதனால் அப்பப்போ ஒரு சர்வைவலான சூழ்நிலையில் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா படிநிலையில் தோது பார்க்கணும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கங்க. அப்போ தான் நம்ம ஓரளவு அடுத்த படிநிலை தோது பார்க்குறதுன்றது சரியாக இருக்கும். ஓகே. சரி அடுத்த தகவல். பஜாஜ் டிஸ்கஷன். பஜாஜை பொறுத்த வரைக்கும் 80% மார்க்கெட் ஷேர் கேன்சல். ஓகே. அதாவது பஜாஜில் இருக்கிறவங்களே லோன் கட்டுறதுக்கு எதிராக இருக்காங்க. அது இல்லாமல் ஏதோ வகையில் இன்வால்வ் ஆகணும். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது. இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விஜய் மல்லையான்னு ஒரு நபர் இருந்தார். பெரிய ஒரு தொழிலதிபர்.
ஆனால் நிறைய எரர் படமும் அவர் யூகேக்கு கிளம்பிட்டார். அந்த மாதிரி தான் கம்பெனி ஆகும். அதனால் பஜாஜ்லேருந்து லோன்லாம் கட்டினதுக்கப்புறம் ஏதோ தோதாகிறப்ப நானே கூப்பிட்ருவேன். தங்கம் தான், வெள்ளி தான், வைரம் தான், வைடூரியம் தான், முத்து தான், பவளம் தான், எது வேணால் இருந்துட்டு போட்டோம். சம்திங் எரர். அதனால் இந்த 80% பஜாஜ் கேன்சல். ஓகே. ஆமாம், அப்படியே இந்த லோன்லாம் அப்படியே முழுசாக கட்டினதுக்கப்புறம் எனக்கு பல லட்சம் கோடி காசு கிடைக்க போகுது. சும்மா என்ன எதுன்னே புரியாமல் எரர் ஏற்படுத்துகிறாங்க. அதனால் நானுமே லோன் கட்டணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இவங்களே அதுக்கு எதிராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அதனால் இந்த எனக்கு தோதாகலை, 80% கேன்சல். நானே ஏதோ தோதாகிறப்ப கூப்பிடுவேன். ஓகே, சரி. அடுத்த தகவல் டிவிகே டிஸ்கஷன். டிவிகே பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து துறையை தான் இன்றைக்கி பணி என்னென்னு எதுவும் தோது பாருங்கள். ஓகே. அடுத்து சைனாவை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, யூஎஸ்ஏ கூட சண்டை போடாதீங்க, சோனாப்பர் கூடயும் சண்டை போடாதீங்க. ஓகே. சைனாக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்கிறேன். ஓகே. மற்ற உலக நாடுகளோட போட்டி போகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏதாவது பிரயோஜனமாவது செயல்படுங்க. ஓகே. சரி. அடுத்து அப்ரா கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸில் ஈஃபில் டவர் ஸ்டூடியோ, சவுதி ஸ்டூடியோ, ஈரான் ஸ்டூடியோ, பாகிஸ்தான் ஸ்டூடியோ, அதுக்கப்புறம் எகிப்து ஸ்டூடியோலாம் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணணும். நமக்குன்னு ஒரு லேப்டாப்பு, ஒரு ஆஃபீஸு, A4 ஷீட்டு, பிரிண்டரு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த நிலையில் முன்னேறி போகலாம். ஓகேனா, யதார்த்த ரீதியாக ஒரு ஆப்பிரிக்கா நாடு மாதிரி அங்கெல்லாம் கொஞ்சம் வல்லரசு நாடு. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஓரளவு தோல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய கேஷ் கிடைக்கும். அங்கேருந்து ஒரு கத்தையை கொண்டு வந்தாலே இங்கே அது பல கத்தையாக மாறும். ஓகே. அதனால் கொஞ்சம் அப்ரா கண்டிஸ்லேயும் ஒர்க் இருக்குது. ஓரளவுக்கு போது பார்க்கணும். ஓகே. அடுத்து எப்பயுமே ஓரளவு பாசிட்டிவாக இருங்க. அப்போ தான் நிறையா விஷயம் போதாகும். அதாவது மோட்டிவேஷனலாக இருங்க. ஓகே. சரி. அடுத்து என்ன ஆக்டிவிட்டி அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தேவன் ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே. புது நிறுவனத்தை ஆரம்பிக்கணும். ஓகே. அடுத்து இந்த ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேஷ் தேவை. எல்லாமே ஒரு தனித்தனி கேட்டகிரி தான். பெருசாலாம் லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. அதனால் கவர்மெண்ட்டாக அது ஒரு தனி செக்டரு, கம்பெனியாக அது ஒரு தனி செக்டரு, ஸ்டூடியோவாக அது ஒரு தனி செக்டரு, தேவன் ஃபவுண்டேஷன் அது ஒரு தனி செக்டரு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச்சு இது எல்லாமே தனித்தனி நிலை தான். எதுலேயுமே பெருசாலாம் லாபம் கிடையாது. இடத்தே ஒரு பெரிய லாபம் கிடையாது. ஓகே. எல்லாம் ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான். இன்னும் அடுத்த படிநிலை கடந்து போகணும். ஓகே. அதனால் நம்ம பொழப்பு பார்க்கணும். ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கேஷ் கிடைச்சா தான் நம்ம அடுத்த படிநிலை தோது பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு ஜெயம் ரவி ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் தான் நமக்கு ஓரளவு தோதாக இருக்கார். அதனால் அவரை தான் நம்ம இன்னும் நிறையா மூவியில் புக் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. ஏன்னா ஒரு சில ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வகையில் தோதாக இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ரியாலிட்டியாக கேஷாக கன்வெர்ட் ஆகணும். அப்போ தான் பலன் இருக்கும். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. அதனால் நமக்கு ரியாலிட்டியாக ஒரு கேஷ் தேவை. அப்போ தான் நமக்கு நிறைய விஷயம் வந்துட்டு நமக்கு